ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே, இன்னைக்கு டேவே நல்ல த்ரூ ஆகும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஓன் ட்ரிப் தாங்க கிடைச்சிருக்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் இருந்து படப்பை தாங்க வந்திருக்கோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. 55 அது மாதிரி வருதுங்க கிலோமீட்டர்ஸ். அப் அண்ட் டவுன் தான் சொல்லிருக்காங்க. கஸ்டமர் வெயிட் பண்ணி கூட்டு போனாங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க தெரியுங்களா? பாருங்க நீங்களே. நம்ம அடிக்கடி ஆட் பார்த்துருப்போம் எல்லாருமே டிவியில், வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ்னு. அங்கே தாங்க வந்திருக்கோம். கஸ்டமர் இங்கே தான் வீடு வாங்கி கட்டிட்டு இருக்காங்க போல இருக்குங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, பெயிண்ட் அடிக்காமல் ஒரு வீடு. அதுக்கு தாங்க கஸ்டமர் வந்திருக்காங்க. ஜஸ்ட் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு கட்டி ரெடியாக தாங்க இருக்குது. மார்னிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ரைடுங்க. நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் தாங்க வந்தோம். ஃபுல்லாக பனிங்க. லாங்ல இருந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஏதோ கொடைக்கானல் ஊட்டி இதில் போகிறப்ப பனி முட்டத்தில் வண்டி அங்கே போனால் திடீர்னு மறைஞ்சிருப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. லைட்டாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அந்த வீடியோ அட்டாச்மெண்ட் பண்ணுற பாருங்க. செம்ம வைபாக இருந்ததுங்க. திருப்பி ரிட்டன் அந்த ரூட்டில் தான் போவோம். அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சூரிய பகவான் வந்துருவாரு. ஸோ நல்லா இருக்குங்க ரைடு. லாங் ரைட் போகிறதுனாலே ஒரு தனி வைப் தாங்க. டே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. மார்னிங்கும் நம்மளுக்கு ஓனாக தான் ஒரு ரைடு எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வீட்டுக்கிட்டே வந்துட்டனால நைட்லாம் சரியாக தூங்கலாம். ஸோ தூங்கி இல்லாமல் எந்திரிச்சிட்டு ஈவினிங் போல இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து படுத்தது தான். பட் போக மாட்டோம், நம்மளுக்கே தெரியும். சரி, இன்னைக்கு டே ஓவர் இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ போகணும் வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டான். ஓகேடா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க. அதுவும் பைபாஸ் ரைடு தாங்க. நம்ம மார்னிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் போனோம். அண்ட் இப்போ நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மதுரை வயல் பைபாஸ் தாங்க போனோம். நல்ல ஒரு லாங் ரைடு போயிட்டு அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி பிக்கப் பண்ணி கொண்டு வந்து அவங்களையும் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் டே ஓவருங்க. மறுபடியும் நாளைக்கு இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டே நல்லபடியாக போயிருக்குங்க. ரெண்டுமே ஒன் ட்ரிப் தான். இன்னைக்கு எந்த ஆப் எதுவுமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ நம்ம எப்படி நடந்து கொண்டதை பொறுத்தாங்க நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் யார் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீங்கள் எப்படி பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறத பொறுத்தா உங்களுக்கு ஆர்டர் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஆர்டர்ஸ் இந்த ஆப்பை நம்பி இருக்க வேணாம். நீங்கள் உங்களுக்கும் ஓனா ஒரு கஸ்டமர் பேஸே உருவாக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணியாச்சுங்க. நம்மளும் சேஃப்டியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஒரு நல்ல ரைடு நல்லபடியாக முடிஞ்சுது. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்ச முகமாக இருங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.